ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நம்ம இன்றைக்கி எந்த மாணவை பற்றி பார்க்க போகிறோம்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனித் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்துருப்போன்னா, நம்ம ஹீரோ வந்து கண் திறந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிருப்பான். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். உடனே ஹீரோ நினைக்கிறான், இங்கே என்ன நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எவன்லி டீமனோட ரூல்ஸை பிரேக் பண்ணி நான் உண்மையை சொல்லிட்டேன். அப்போ என்னோடய இதயம் வெடித்து நான் இறந்தும் போனேன். அதுவும் இல்லாமல் என்னோடய உயிர் போனது வந்து வீழ்ச்சியோட கைகளில் தான். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு அதுதான் நடந்தது. ஆனால் இப்போ என்னென்னா, என்னோடய இதயம் வந்து இப்போ நார்மலாக துடிக்குது, ஒன்றுமே நடக்காத மாதிரி. இப்போ ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, என்னை பார்த்தா சுத்தமாகவும் என்னோடய கைகள்லாம் சின்னதாகவும் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் என்னோடய சின்ன வயசில் இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் இது வந்து கனவு தான், ஆனால் எதுக்குன்னு தான் தெரியல. அப்போ தான் ஹீரோ நினைக்கிறான், ஓ இதான் நான் அவனை முதல் தடவை பார்த்ததா அப்படின்ட்டு. ஆப்போசிட்டில் நிற்கிற பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீச்சியோல் தான், சுப்ரீம் பிளேடு. உடனே அப்போ தான் அந்த பொண்ணு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்றியான்னு கேட்ட சீனை காட்டுறாங்க. அப்போ தான் ஹீரோ நினைக்கிறான், ஆமாம் அப்போ நான் என்ன சொன்னேன், அவள் கொடுத்த உருளைக்கிழங்கு அவள் கையிலேருந்து தட்டி விட்டது மட்டும் இல்லை. அப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கொடுத்த உருளைக்கிழங்கு காலால் மிதிச்சுட்டு, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்ட்டு எனக்கு வந்து நீ இதை கொடுக்குற, இதுக்கப்புறம் உன் முகத்தை நான் இங்கே பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஹீரோ, சே நான் அப்படி இல்லாமல் பேசியிருக்கேன், இந்தமாரி கனவுங்க வரும்போது தான் தெரியுது நான் எவ்வளோ தப்புலாம் பண்ணியிருக்கேன்ட்டு. உடனே அந்த சின்ன பொண்ணு, உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கையிலேருந்து உருளைக்கிழங்கு வாங்கிட்டு, ரொம்ப நன்றி, நான் இதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னவன் ஆர்வத்தில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வாயில் வச்சு சாப்பிட ட்ரை பண்ணுறான். உடனே அது வந்து அந்த கொதிக்குது. அவன் உடனே ஐயோ முடியலன்னு கத்துறான். அப்போ தான் நினைக்கிறான், இது ட்ரீம் தானே, என்ன ரியாலிட்டி மாதிரி இப்படி சூடாக இருக்குது. உடனே ஆப்போசிட்டில் அந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே, உங்கள் முகம் வந்து ரெட் ஆகிடுச்சின்னு அப்படின்னு சொல்கிறா. உடனே பின்னாடி ஒருத்தன் வந்து யங் மாஸ்டர் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வரான். வந்து யங் மாஸ்டர் நீங்கள் என்ன திடீர்னு காணாமல் போயிட்டீங்க, நல்ல வேலை நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், இவனோட பாடி கார்டு இல்லை, இவனோட பேர் வந்து மியோன் அதானே. உடனே அந்த பாடி கார்டு சொல்கிறான், நான் வந்து வருத்தப்பட்டேன் யங் மாஸ்டர், உங்களுக்கு எதனா நடந்திருக்குமோன்ட்டு. அப்போ தான் நம்ம பாடி கார்டு பார்க்குறான், அந்த பொண்ணு கொடுத்த உருளைக்கிழங்கு மூலமாக நம்ம ஹீரோக்கு வந்து நாக்கு சுட்டுடுச்சுன்ட்டு. உடனே அவன் கத்தி எடுத்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்னு கத்துறான். உடனே நம்ம ஹீரோ அவனை தடுத்து, இதெல்லாம் பரவாயில்ல கூடாது அப்படின்னு சொல்கிறான். உடனே பாடி கார்டுக்கு ஒன்றும் புரியாமல், என்னது யங் மாஸ்டர் அப்படின்னு கேட்குறான். வேற என்ன, நீ தான் அந்த ஹனி குக்கீஸ் வச்சிருப்பே, எனக்கு நல்லா தெரியும் நீ உங்ககிட்ட இருக்கோன்ட்டு. உடனே அந்த பாடி கார்டு சொல்கிறான், யங் மாஸ்டர் இதுதான் கடைசியாக இருக்கிறது ஒன்று, என்கிட்ட ஒழுங்காக கொடுத்துட்றா அப்படின்னு அவன் கேட்குறான் ஹீரோ. உடனே நம்ம ஹீரோ கேட்குறான், இது உனக்கு வேணுமா அப்படின்ட்டு. உடனே அந்த பொண்ணு சொல்கிறான், உண்மையிலே இது எனக்கு தான் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக, நான் உங்ககிட்டருந்து இது டேஸ்டியான உருளைக்கிழங்கு வாங்கினேன், அதுக்கு திருப்பி என்னால் இதை தான் கொடுக்க முடிஞ்சுது. உடனே அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்காமல், இதுதான் முதல் தடவை இந்தமாதிரி ஷைனிங்கான ஒரு பொருளை நான் வாங்குறது. உடனே சியோல் அப்படின்னு கத்திக்கிட்டே ஒரு பெரியவர் ஓடி வராரு. உடனே அவர் வந்து, நீ பத்திரமா தானே இருக்க அப்படின்னு அவர் கேட்கவும், கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு போய் இந்த பொண்ணு கட்டி பிடிச்சிக்கிறா. அந்த பெரியவர் சொல்கிறார், நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன் என் கையை விட்டுட்டு போகாத அப்படின்ட்டு. இல்லை பரவாயில்ல தாத்தா, எனக்கு எப்படியோ உருளைக்கிழங்கு கிடச்சிது. உடனே அந்த பெரியவர் கேட்குறாரு, உனக்கு எங்கேயும் அடிப்படல இல்லை அப்படின்ட்டு. அந்த பொண்ணு அதுக்கு சொல்கிறா, நான் நல்லா தான் இருக்கேன். உடனே ஹீரோ வந்து அந்த பெரியவரை பார்த்து ஷாக்காகி அப்படியே நிற்கிறான். உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, நான் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் அவருக்கு கொடுத்தேன். உடனே அந்த பெரியவர் வந்து நம்ம சியோல் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ முன்னாடி, உடனே அந்த பெரியவர் தலைவணங்கி சொல்கிறாரு, என்னோட பேத்திக்கு வந்து உலகத்தில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, உங்ககிட்ட என்ன தப்பாக நடந்தானே மன்னிச்சிருங்க கூக்லான்னு யங் மாஸ்டர். உடனே நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரியவரே அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு அப்போ தான் பசி எடுத்துகிட்டு இருந்தது, அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ கரெக்டாக சியோல் தான் எனக்கு உருளைக்கிழங்கு கொடுத்தா, அதுக்கு நன்றி தான் தெரிவிக்கிறேன் நான். இப்போ என்னால் முடிஞ்சது இந்த ஹனி குக்கீஸை தர்றது மட்டும்தான், இதை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த பெரியவர் ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ளே நம்ம சியோல் வந்து, எனக்கு இது ஓகே தான், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு பிடிங்கிறா. அந்த பெரியவர் உடனே, இது எங்களால் முடியாது, நாங்கள் இதுக்கு மேலே எதுனா இங்கே தப்பு பண்ணி தான் எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் யங் மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே அவர் சியோலை தூக்கிட்டு ஓடிடுறாரு. உடனே ஹீரோ கத்துறான், ஒரு நிமிஷம் பெரியவரே அப்படின்ட்டு. உடனே அந்த பெரியவர் சொல்கிறார், யங் மாஸ்டர் நீங்கள் இன்னும் எங்கள் மேலே கோபமாக இருந்தீங்கன்னா அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உடனே ஹீரோ அந்த குக்கீஸ் எடுத்துகிட்டு வந்து சியோல் கையில் கொடுத்துட்டு போயிடுறான். உடனே பெரியவர், இந்த குழந்தை தான் சியோல், அவனை நீ கண்டுபிடிச்சிட்ட. உடனே சியோலும் அவங்க தாத்தாவும் நம்ம ஹீரோவுக்கு பாய் சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ, அப்பா தப்பிச்சாச்சா அந்த ஆள்கிட்ட இருந்து அப்படின்னு நினைக்கிறான். அந்த பெரியவர் யாருன்னு தெரியலையா, அந்த பெரியவர் தான் முரிம் அலையன்ஸோட தலைவர். அதுவும் இல்லாமல் ஒன் ஆஃப் த 3 சுப்ரீம் அவர். இவங்களாம் தான் முரிம் கிளான்லேயே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அது மட்டும் இல்லை, அன்ஆர்த்தடாக்ஸ் மெம்பர்ஸுக்கெல்லாம் பயமுத்துறதே இவங்க தான். இவர் தான் அந்த ஸ்வாட் சுப்ரீம். எனக்கு ஏன் தெரியல, ஸ்வாட் சுப்ரீம் இந்தமாரி இடத்துல என்ன பண்ணுறாரு, இது கனவாகவே இருந்தாலும் இந்நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் செத்தே போயிருந்திருப்பேன். உடனே அந்த பாடிகார்டு கேட்குறான், யங் மாஸ்டர் இப்போ நீங்கள் திரும்பி போகணுமா அப்படின்ட்டு. ஆமாம் நான் திரும்பி தான் போகணும், இப்போ இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்காது, இது இப்போ எழுந்திருக்கிறதுக்கான நேரம் நம்ம ஹீரோ சொல்லவும்
பாடி கார்டு வந்து நம்ம இங்கே வந்துட்டோம் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீ ஹீரோ நினைக்கிறான், ஏன் இது ஒன்றும் முடியலை, இது கனவு தானா இல்லை நான் ஆல்ரெடி எழுந்துட்டேனா. உடனே ஹீரோ நினைக்கிறான், அப்போ இது கனவு இல்லைன்னா எவன்லி டீமனோட சாபத்தினால எதனா நடக்குதா என்ன. அப்போ யாரோ சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ திரும்பி பார்த்து இந்த வாய்ஸ் அப்படின்னு யோசிக்கிறான். நாங்கள் எதிர்பார்க்கல, நீ இங்கேருந்து ஓடிடுவோன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்துட்ட. இந்த வழியாக தான் இப்போ கிளானோட ஹெட்டும் வராரு, வழிவிடு. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இதுதான் ஃப்ளேம்ஸ் வார்டு ஜியோன், என்னோட மூத்த அக்கா. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இவ தான் எல்லாரோட என்னை அசிங்கப்படுத்தினா. அதுவும் இல்லாமல் இப்போ இவங்க எல்லாருமே கேதர் ஆகிருக்கிறது வந்து கிளான் ஹெட் வராருன்றதுனால தானா. உடனே ஹீரோட அக்கா கேட்குறா, இப்போ நீ என்ன பண்ண போகிற, நீ மறுபடியும் பைத்தியகாரத்தனமே என்ன பண்ணணும்னு நினச்சா அது இங்கேயே நிறுத்திடு. உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் நான் இங்கே வரணுன்றது தான். உடனே ஹீரோட அக்கா சொல்கிறா, நீ இது வரைக்கும் இந்தமாரி வந்ததும் இல்லை, உன் முகத்தை காமிச்சதும் இல்லை. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆமாம் அது என்னோட தப்பு தான், இதுக்கான மன்னிப்பை நான் கிளான் ஹெட்டுக்கிட்ட அப்புறம் கேட்டுக்கிறேன். உடனே பாடி கார்டு ஷாக்காய், யங் மாஸ்டர் மன்னிப்புலாம் கேட்பாரா என்ன. உடனே அவங்க அக்கா கோபத்தில் குயாங் சூன் அப்படின்னு கத்திக்கிட்டே அவளோட ஃபயர் பவரை வந்து ரிலீஸ் பண்ணுறா. எனக்கு தெரியல இப்போ நீ எந்த மாதிரி ட்ரிக்கை இப்போ பண்ண போகிறேன்ட்டு, ஆனால் நீ இதோட நிறுத்திக்கிறது தான் உனக்கு நல்லது. நான் உன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்க, அமைதியாயிரு அப்படின்னு ஹீரோட அக்கா கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து நிறுத்து. உடனே ஹீரோ சொல்கிறான், ஃபாதர் இல்லை கிளான் ஹெட் வந்துட்டாரு. அவர் வந்த உடனே கேட்ட முதல் விஷயம், இங்கே என்ன பிரச்சனை. இதோட செகண்ட் சாப்டர் முடிஞ்சு மக்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.